ஆனா இவங்க வந்து தாவைக்காவில் நீங்க சேர போறீங்க, அதுக்காக கோரிக்கை விடுத்தாரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கண்ட நான்சென்ஸ்னு பதில் சொல்ல முடியாது. அதிமுக கட்சிங்கிறது தொடக்க காலங்களில் என்னை வளர்த்த கட்சி. அந்த கட்சியையும் நான் வளர்த்துருக்கேன். அந்த கட்சி வந்து ஒரு சரியான நிலையில் இல்லைங்கிறது வருத்தம் தரக்கூடிய விஷயம். இப்போதைக்கு அதிமுகன்னா அது இபிஎஸ் தான். இன்னொரு எம்ஜிஆர், இன்னொரு ஜெயலலிதா இருக்க முடியாது. 100% ஷேப்ல இல்லைங்கிறது கரெக்ட். ஏன்னா ஒரு சதவீதம் உடைஞ்சாலும் பிளவு தான், சரிவு தானே. அதனால இவங்க எவ்வளவு பாதகத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு வந்து தேர்தல் தான் சொல்லும். இடையில வந்து முதலமைச்சரை சந்திச்சாரு. ஒருவேளை இந்த பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கூட ஓபிஎஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. செங்கோட்டையனும் எனக்கு பழக்கமானவர். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஈரோடு பக்கத்தில் என்னுடைய குடும்ப நண்பர் ஈரோடு சுவாமிநாதன் கல்யாணம். அதுக்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு அந்த பக்கத்தில் இவரும் கவுண்டர், அந்த பக்கம் உறவினர் நண்பர். இப்போ நாங்கள் இருந்து அங்கே வந்தார். நேரம் நான் உட்காந்த இடத்துல வந்து உட்காந்தார், பக்கத்தில் உட்காந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தோம். அது வேறு விஷயம் கிடையாது. அது நல்லா விசாரிச்சுட்டு போனோம். 2 பேர் சந்திச்சுக்கிட்டா 2 அரசியல்வாதி சேர்ந்துட்டு அரசியல் பேசாமல் இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக எப்படி இருக்கு என்னென்னு பேசினா இவரை சேர்த்துக்கிட்டதுல விஜய்க்கும் லாபம் இருக்கு. விஜய்கிட்ட அரசியல் ரீதியா அங்க போனதுல இவருக்கும் நன்மை இருக்கு. அவருக்கும் லாபங்கிறத விட அவருக்கும் நன்மை, இவருக்கும் நன்மை. யார் வேணாலும் நான் கும்பிடுறேன், அவரை வழிபடுறேன், அவர் வழியில் நடக்கிறேன், அவரை பின்பற்றுறேன் அப்படி யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆரா வர முடியாது. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் நிலவரங்கள் குறித்து ஒரு சிறப்பு விருந்தினரை நாம சந்திக்க இருக்கிறோம். யார் அந்த சிறப்பு விருந்தினர்னா அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய மகனாக இருந்து கொண்டு இந்திய தேசிய அரசியல்ல பல்வேறு உயரங்களை தொட்டவர். எம்ஜிஆரினுடைய போர்ப்படை தளபதியாக இருந்தவர். சொல்ல போனால் 27 வயதில் துணை சபாநாயகராக சட்டப்பேரவையை அலங்கரித்தவர். தொடர்ந்து அமைச்சர், மத்திய இணையமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அறந்தாங்கி தொகுதியிலே 1/4 நூற்றாண்டுகளாக மக்கள் மனங்களை வென்றவர். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மக்களவை தேர்தல் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற போது காங்கிரஸ் வேட்பாளர்களிலேயே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றவர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர். இன்னும் சொல்ல போனால் 50 ஆண்டு காலம் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். திருநாவுக்கரசர் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆரினுடைய போர்ப்படை தளபதி நீங்க. அவரால் அரசியலில் அடையாளப்படுத்தப்பட்டவர். இப்போது அதிமுகவினுடைய நிலைமையை பார்க்கும் போது வருத்தப்படுகிறீர்களா, கவலைப்படுகிறீர்களா? ஒரு காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி புரட்சி எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு 1977 முதல் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக அவருடைய ஒரு மகனை போல வளர்க்கப்பட்டவன். அதிமுக கட்சிங்கிறது தொடக்க காலங்களில் என்னை வளர்த்த கட்சி. அந்த கட்சியையும் நான் வளர்த்துருக்கேன். இளைஞர் அணியினுடைய செயலாளராக இருந்து இன்னைக்கு இருக்கிற மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இப்படி பலரை அரசியலுக்கு கொண்டு வந்தது நான். அந்த வகையில் வந்து ஒரு அதிமுக கட்சியில் இப்போ ஜெயலலிதா கூட இருக்கும்போது துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், இப்படி முக்கிய பதவிகள், தலைவர் இருக்கும்போது இளைஞர் அணி இப்படிலாம் இருந்து பாடுபட்ட கட்சி, வளர்த்த கட்சி, என்னையும் வளர்த்த கட்சி. அந்த கட்சி வந்து ஒரு சரியான நிலையில் இல்லைங்கிறது வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான். அது இப்ப இருக்கிற விஷயங்கள் சார். ஏன்னா வந்து இப்போ அப்போ உங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு இருந்தது. இப்ப இபிஎஸ், ஓபிஎஸ் இந்த பிளவை எப்படி பார்க்கல? அந்த சம்பவத்தோடு இதை அந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த சம்பவங்கள், அதற்கான பின்னணி, காரண காரியங்கள் வேற வேற. அந்த தலைவர்கள், முன்னின்று நடத்திய தலைவர்களும் வேற வேற. செல்வி ஜெயலலிதா ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பிரபல்யமாக இருந்தார். உடனே அவர் வெற்றி பெறல. அதுக்கு பின்னாடி வந்து
காங்கிரஸோட கூட்டணி ஏற்பட்டு ராஜீவ் காந்தியுடைய படுகொலை நிகழ்ந்து இது மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு பின்னாடி 91 தான் அவர் முதலமைச்சராக வந்தார். 89 வெற்றி பெறல. ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்குள்ள தலைவராக தான் இருந்தார். பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அது பிற்காலத்தில் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் ஆட்சி நடத்தின விதம், அவர் கட்சி நடத்தின விதம் பல்வேறு பிரச்சனைகள், கேள்விக்குறிகளுக்குரியது, விமர்சனத்துக்குரியது. அப்போ புரட்சியர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாடி கட்சி பிளவுபட்ட போது அவர் மேலே ஒன்றும் எந்த குற்றச்சாட்டுகளும் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அவரை எதிர்த்து பண்ணது, முன்னிலைப்படுத்தப்பட்டது புரட்சியர் எம்ஜிஆருடைய துணைவியார் மனைவி அன்னை ஜானகி அம்மையார் அவர்கள். ஸோ அந்த வேற அந்த காலகட்டம் சூழ்நிலை, எதிர்கட்சியில் இருந்த மாபெரும் ஆளுமையாக இருந்த கலைஞர், அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அந்த பிளவையுமே தேர்தல் தான் ஒரு முடிவு கொண்டு வந்தது. எவ்வளோ பேர் இந்த பக்கம் இருந்தாங்க, எவ்வளோ அந்த பக்கம் இருந்தாங்கிறது கூட முக்கியம் இல்லை. அப்படி பார்த்தா ஜானகி அம்மா அணியில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர்கள், ஏறக்குறைய 100 எம்எல்ஏக்கள். நாங்கள் ஜெயலலிதா பின்னாடி 33 எம்எல்ஏக்கள் இப்படி தான் இருந்தோம். 3-4 மந்திரி தான் இருந்தோம், முன்னாள் மந்திரிகள். அப்படி இருந்தாலும் மக்கள் வாக்களிக்கிற போது அந்த ஜானகி அம்மாவே வெற்றி பெற முடியல. ஒரு 10% வாக்கு தான் வாங்கினாங்க. ஜெயலலிதா அணி 21% வாக்கு வாங்குச்சு. நாங்கள் 26 பேர் ஜெயித்தோம். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர். இப்படி அதனால் தேர்தல் தான் அதுக்கு முற்றுப்புள்ளி முடிவு கொண்டு வந்தது. அப்புறம் ஜானகி அம்மா விலகிக்கிட்டு கட்சியை சேர்த்துட்டாங்க. பிளவுபட்டிருந்த சின்னமும் ஒன்றா வந்துச்சு. அப்புறம் கட்சி பலமாச்சு, இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. அவன் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட்டணி, ராஜீவ் காந்தி படுகொலை, அந்த அனுதாப அலை, 91 ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இப்படி அந்த சம்பவங்கள் வேற. ஆனால் ஒன்னோட ஒரு தலைவரோட இன்னொரு தலைவர் ஒப்பிட முடியாது. பட் இப்போ இருக்கிற நிலை கட்சிக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓபிஎஸ் டெல்லியில முகாமிட்டிருக்காரு. மீண்டும் அவர் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இது ஒரு பாஜக இதுல ஊடுருவி பார்க்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்போது இந்த பிளவு ஒன்றிணையுமா அப்படிங்கிறது முன்னாள் அதிமுகவில் இருந்தவர் அப்படிங்கிற முறையில நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரி, இப்போ கட்சி ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதாவாலே ஆக்கப்பட்டவர், இருந்தவர், மரியாதைக்குரியவர், அன்பானவர், அது வேற விஷயம். முதலமைச்சராக இருந்திருக்காரு. அது மாதிரி தினகரன் அவர் அம்மா முன்னேற்ற கழகம்னு அம்மா பேரில் ஒரு கட்சி, மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் அங்கேருந்து விளக்கப்பட்ட பிறகு அவர் போய் தாவேக்கால சேர்ந்துட்டார். இன்னும் சில பேர் உதிரியாக அங்கங்கே இருக்காங்க. இப்படியெல்லாம் சிதைவுகள் அல்லது பிளவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இப்போதைக்கு அதிமுகன்னா அது யூபிஎஸ் தான். ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் தலைவருங்கிறத காட்டிலும் யார் கையில் சின்னம் இருக்குது. ஏன்னா இப்போ யாரும் இன்னொரு எம்ஜிஆர், இன்னொரு ஜெயலலிதா இருக்க முடியாது. அதனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கையில், யார் கையில் அந்த அதிமுக கட்சி, அதிமுக கொடி, அதிமுக சின்னம், ரெட்டலை, அதிமுக அலுவலகம், அங்கே இருக்கிற நீதி பணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்து பத்திரிகை, டிவி எல்லாம். ஸோ அந்த மாதிரி பலத்தோட யார் இருக்கான்னு பார்த்தா இபிஎஸ் தான் இருக்கார். 100% ஷேப்பில் இல்லைங்கிறது கரெக்ட். ஏன்னா ஒரு 1% உடைஞ்சாலும் பிளவு தான், சரிவு தானே. அதனால் இவங்க எவ்வளவு பாதகத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு தேர்தல் தான் சொல்லும். ஆனால் போன தடவை இப்போ தினகரன் தனியாக போய் ஒரு ஆட்கள் போட்டார். ஒரு 15 தொகுதியில் 20,000 30,000 பிரிச்சதுனால அந்த ஓட்டும் சேர்ந்துருந்தா இன்னொரு 15 இடத்துல கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அதெல்லாம் போச்சு இல்லை. ஆமாம். அப்போ இந்த தடவை அவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அது இவர் ஓபிஎஸ் இப்போ டெல்லிக்கு போனது, அங்கே அவர் சேருவாரா, 5ஆம் தேதி முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு, தனி கட்சி ஆரம்பிப்பாரா, அந்த கட்சியில் சேருவாரெல்லாம் கேட்டீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இபிஎஸ் வெளியே வர செய்திகள் அரசியல் ரீதியான என்னுடைய பார்வையும் கூட அவர் அதில் சேர்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை கட்சி ஏதாவது ஆரம்பிச்சாருன்னா கூட்டணியில் பிஜேபி வற்புறுத்தி வேணா சேர்த்துக்கிற வைப்பாங்களே தவிர
கட்சிக்குள்ள சேர்ப்பாரான்னு எனக்கு தெரியல. மீறி வற்புறுத்தலில் பிஜேபி வற்புறுத்தி சேர்ப்பாராங்கிறது போக போக தான் தெரியும். அதனால் அதில் நான் வந்து அதுக்கு மேலே கருத்து சொல்ல முடியாது. இடையில வந்து முதலமைச்சரை சந்திச்சாரு. ஒருவேளை இந்த பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு கூட ஓபிஎஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது. சரி, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். அரசியலில் வந்து ஒரு பெரிய கட்சியிலேருந்து விலகின பிறகு அல்லது விலக்கப்பட்ட பிறகு அரசியல்வாதிக்கு வந்து மூளை வேலை செய்யணும், காலும் வேலை செய்யணும். ஸோ ரெண்டும் இருக்க வரைக்கும் வீட்டில் போய் விடுக்க வேண்டியது. அமெரிக்காவிலே 80 தாண்டி பிரசிடென்ட் வராரு. ட்ரம்புக்கு என்ன வயசு? 80 தாண்டிடுச்சு. அங்கெல்லாம் 40 45 வந்து 2 பீரியட் தான் இருக்கலாம், 4 நாள் 8 வருஷம். 48 50 மிக செல்வாக்குள்ள தலைவர்கள்லாம் ஓய்வு பெற்று காலேஜில் யூனிவர்சிட்டியில் போய் பேசிட்டு இருக்காங்க. ஒபாமால இருந்து பில் கிளின்டன்ல இருந்து நிறைய சொல்கிறேன். அந்த மாதிரி இப்போ இவர் 80 தாண்டி அமெரிக்க நாட்டிலேயே 2வது தடவை வந்து ஜனாதிபதியாக இருக்கார் இல்லையா? அதனால் அரசியலில் வந்து வயது வந்து உடல்நிலை நல்லா இருந்து, மனநிலை நல்லா இருந்து, மூளையும் நல்லா இருந்து, நடக்க முடியும், கால்கையும் நல்லா இருந்தால் ஓய்வு பெற வேண்டியதில்லை. அதனால் அவர் அந்த மாதிரி ரிட்டையர்டாக ஓய்வு பெற வயசில் இல்லை அவர். அதனால் அரசியல் பண்ணணும். அரசியல் பண்ணும்போது அவர் எங்கே வேணாலும் போகலாம். இப்போ அதிமுகவில் இருந்த பல பேர் வந்து திமுகவில் சேர்ந்து கட்சியில் முக்கிய பதவிகளில், மாநில லெவலில் மாவட்ட செயலாளர்களாக, மந்திரிகளாக பல்வேறு பொறுப்பில் இருக்காங்களே. அது அவங்களுடைய மனநிலையை அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்தது. அவர் என்ன அங்கே பார்த்தாரா பார்த்துன்னு செய்திகள் வந்தது. ஆனால் எதுக்காக பார்த்தாரு, அங்கே சேருவாரா சேரலையா அப்படின்னு எனக்கு என்னமோ ஒரு அது மாதிரி அது ஒரு காலகட்டம். திமுகவில் போய் முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து அது 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு. கலைஞர் இருக்கும்போது சேர்ந்தாங்க. இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்டையும் போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க பல்வேறு பொறுப்பில் எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ எம்பி மந்திரிகள்லாம் ஆகிட்டாங்க, கட்சியில் பொறுப்பில் வந்துட்டாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ கூட இருந்தவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஜூனியராக போய் இப்போ இனிமேல் அதிமுகவில் இவ்வளவு பொறுப்புகளில் இருந்துட்டு அங்கே போய் ஏற்கனவே இருக்கிற அவர் மாவட்டத்திலே சில பேர் அங்கே போய் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. இவருக்கு விரோதமாக இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கும் ஜூனியராக போய் பின்னாடி கட்சியில் சேர்ந்து அவரால் இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு. அதனால மோஸ்ட்லி அவர் வந்து அதிமுகவில் சேர முயற்சி பண்ணுவார், இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிக்கலாம். உங்கள் நண்பர் செங்கோட்டையன் உங்களை மாதிரியே சம வயதில் வந்து எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டவர், இப்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழகத்தில் விஜயோட இணைந்திருக்கார். அந்த நீக்கம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு வந்த இது வந்து ஒரு களம் கற்பிக்கிறாரா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மோஸ்ட் சீனியரை ஒரு பழுத்த தேர்ந்த அரசியல்வாதியை அவர் நீக்கியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் அவர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிதம்பரம்னு ஒரு கட்சியில வந்து பொதுவாக 1 2 3 இந்த மாதிரி இருக்கிற முக்கிய தலைவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, கட்சியிலேருந்து அவங்களா கூட விளைவிக்கிறது, அல்லது கருத்து மோதல்கள் வந்து விளக்கப்படுறது, இது காலகாலமாக எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம்தான். எல்லா கட்சியும் அகில இந்திய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், பல கட்சிகளில் ஒரு கட்சியிலே கூட அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரே குடும்பத்திலே கூட குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகளில் இப்போ ஏன் அப்பா பிள்ளைக்கு இடையில இந்த மாதிரி உறவினர்களுக்கு இடையில இப்படி எல்லாம் கருத்து மோதல்கள் வர்றது சகஜம்தான். வருது, நடக்குது, நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற போது இப்போ செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் எதனால் கருத்து வேறுபாடு வந்தது என்னங்கிறதெல்லாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அது எனக்கு அது தேவையும் இல்லை. நிச்சயமா. ஓகே, இவர் மேலே தப்பா அவர் மேலே தப்பா இதை நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் எனக்கு ஒரு கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருத்தர், அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர். இப்போ அந்த கட்சியில் அதிமுகவில் ஒரு காலத்தில் இருந்தவங்கிற முறையிலையும் சரி, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கு முறையிலையும். இப்போ செங்கோட்டையன் நீங்கள் சொன்ன மாதிரி 77 நான் எம்எல்ஏ வரும்போது அவர் எம்எல்ஏ இருந்தார். அதுலேருந்து 40-50 வருஷமாக நீங்கள் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நான் எந்த கட்சியில் இருந்தாலும் நட்பு பழக்க வழக்கம் தொடர்தானே செய்கிறோம். நிச்சயமா. இப்போ அங்கே இருக்கிற முத்துசாமி மந்திரியாக இருக்காரு, இன்னும் பல பேருக்கு கேஎஸ்ஆர் நிறைய பேர் இருக்காங்க. 10-15 பேர் சேகர்பாவில் ஆரம்பிச்சு ராஜகண்ணப்பன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. 15 மந்திரி இருக்காங்க. எல்லாரும் அதிமுகவில் உண்ணாந்துருக்காங்க. சில பேர் நான் எம்ஜிஆர் திமுக நடத்தும் போது என் கூட இருந்திருக்காங்க. அது மாதிரி பல காலமாக அல்லது அவங்க சில பேர் தனித்தனி கட்சி நடத்தியிருக்காங்க. அப்புறம் போய் இப்படி எல்லாம் போய் இப்போ திமுகவில் மந்திரிகளாகவும் முக்கியத்தில் இருக்காங்க. பட் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நட்பு பழக்க வழக்கம் தொடர்கிறது.
அவங்க இருக்கிற நிலையை பொறுத்து சில பேர் இன்னமும் க்ளோஸாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. பட் இருந்தாலும் பகமை கிடையாது ஒருத்தரோட. ஸோ அது மாதிரி செங்கோட்டையனும் எனக்கு பழக்கமானவர். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஈரோட்டு பக்கத்தில். என்னுடைய குடும்ப நண்பர் ஈரோடு சுவாமிநாதன் கல்யாணம். அதுக்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு அந்த பக்கத்தில் இவரும் கவுண்டர், அந்த பக்கம் உறவினர் நண்பர். இப்போ நாங்கள் இருந்து அங்கே வந்தார், நேரம் நான் உட்காந்த இடத்துல வந்து உட்காந்தார், பக்கத்தில் உட்காந்தாரு, பேசிகிட்டு இருந்தோம். அது வேறு விஷயம். பட்டு அது நல்லா விசாரிச்சுட்டு தான் போனோம். 2 பேர் சந்திச்சுக்கிட்டா 2 அரசியல்வாதி சேர்ந்துட்டு அரசியல் பேசாமல் இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாக எப்படி இருக்கு என்னென்னு பேசதான் செய்வோம். பட் அவருடைய நிலைப்பாடு வேற. அவர் ஒரு முடிவெடுத்து தவேக்களை சேர்ந்துருக்காரு. நான் காங்கிரஸில் மூத்த முக்கிய தலைவராக இருக்கேன். அதனால அரசியலில் ஒருத்தர் அங்கே சேர்றது இங்கே சேர்றது அதை பற்றி எந்த மாதிரி பேச்சும் கிடையாது. அது அதுக்கு முற்றுப்புள்ளி. அது அந்த 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 பிரச்சனை கிடையாது. பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா விசாரிச்சு பேசிக்கிட்டோம். அது உண்மைதான். ஆனால் சேர்றது போகிறது, அவர் இங்கே வர்றது, நாங்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் கிடையாது. ஆனால் வந்து செய்திகள்லாம் வட்டம் அடிச்சுது சார். செய்தி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா 10 பேர் கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இல்லை படம் எடுக்காதுன்னு கத்த முடியாது. இல்லை அவர் வராரு, நான் முன்னே உட்காந்துருக்கேன், என்னை பார்த்த உடனே அவர் அங்கேருந்து ஒழிஞ்சு ஓட முடியாது. இல்லை அவரை பார்த்த உடனே நான் ஓட முடியாது. அதுக்கான அவசியமும் இல்லையா. அதனால வந்து நான் புரிஞ்சது எம்ஜிஆர் காலத்திலேயே கலைஞரோட மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் என் கல்யாணத்தில் கலைஞர் வந்து பேசியிருக்காரு. அரசியல் அதுக்கு பிறகு 80க்கு பின்னாடி 2வது படிச்ச எம்ஜிஆர் ஜெயிச்சு நான் மந்திரியா இருக்கும்போது திருமயத்தில் சுந்தரராஜன் நண்பர், உறவினர் நண்பர், எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்தார். அவருக்கு பின்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி. அப்போ கலைஞர் எதிர்கட்சி தலைவர், நான் வந்து மந்திரி, எம்ஜிஆர் முதலமைச்சர், சுவாமிநாதன் வந்து மத்தியில் மந்திரியாக இருந்தார். அவர் தலைமையில் தான் கல்யாணம். அதுக்கு கலைஞரும் வந்திருக்காரு, காங்கிரஸும். அப்போ கூட்டணி 80 தேர்தல் முடிஞ்ச நேரம். அந்த கல்யாணத்தில் நான் பொண்ணு அறந்தாங்கி தொகுதி, மாப்பிள்ளை சுந்தரராஜனுக்கு வேண்டியவர். எனக்கு நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு போனேன். நான் படிச்சுட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை, கேட்கல, அனுமதி கூட கேட்கல. அதில் வந்து காங்கிரஸ் மந்திரி, கலைஞர், நான் கல்யாணம் நடத்தி வச்சுட்டு எல்லாம் வாழ்த்தி பேசிட்டுலாம் வந்தோம். தலைவர் வந்து என்ன நடந்துச்சு, எப்படி நல்லா போச்சா, அப்படி இப்படின்னு நல்லபடியாக தான் பாசிட்டிவாக தான் விசாரிச்சாரே தவிர அதுக்கு ஏன் போனால் என்ன வந்தெல்லாம் கேட்கல. சொல்கிறேன், அது மாதிரி நான் என்னுடைய பழக்கம். நான் யார் எங்க இருந்தேன், எனக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் எனக்கு, நான் எந்த கட்சியில இருக்கணும் அந்த கட்சியில சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறோம், அதை இருக்க வேண்டிய நிலையில வருது. அப்படி இருக்கிற கட்சியில விசுவாசமா இருந்து கட்சிக்கு பணியாற்றுங்கிறது வேற விஷயம். அதனால யார்ட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா இவங்க வந்து தாவைக்காவில் நீங்க சேர போறீங்க, அதுக்காக கோரிக்கை விடுத்தாரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் கண்ட நான்சென்ஸுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் செஞ்சு எது சொல்றேன்னா, நீங்க வந்து நான் வந்து இன்னும் எடுத்தார கைப்பிள்ள இல்லை. நிச்சயமா ஒரு 50 வருஷம் அரசியல்ல இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 5-6 மூத்த தலைவர்கள்ல நானும் ஒருத்தன். அப்படி என்ன வந்து அப்படி அவ்வளவு லேசில் கணக்கு போட்டு டிவியில் யாராவது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலோ செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாலோ அது அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய திங்கிங் பவர், அவங்களுடைய அரசியல் அறிவு, கால்குலேஷனை பொறுத்து அவங்க ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கலாம். அதை யாரையும் நான் விமர்சிக்கவோ அதுக்காக உடனே திட்டவோ நான் விரும்பலை. ஜனநாயக நாட்டில் யார் எது நினைக்கிறாங்களோ அது பேசிட்டு போகலாம். நான் தான் என்ன நடந்துன்னு சொல்லிட்டேனே, அது வேறு விஷயம். ஸோ அப்போ நீங்கள் கேட்டது, அதனால் இது யார் மேலே தப்பு, ஏன் நீக்கினாரு, ஏன் நீக்கப்பட்டார், யார் மேலே தப்பு இல்லை. ஒரு பிரச்சனை வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். இவர் தப்பா அவர் தப்பா, இது அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் பொது வெளியில வந்தது அந்த கட்சியில எல்லாம் வெளியே வந்துட்டார், நீக்கப்பட்டார். இப்போ அவர் என்ன செய்யணும், அவர் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து அரசியலேருந்து ஓய்வு பெற வேண்டிய விஷயம் இல்லை. அவர் ஒரு 9 எம்எல்ஏ இருக்காரு, போயிருக்காரு. அந்த கட்சியில இல்லை, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு கட்சி, தனி கட்சி நடத்த முடியாது. ஸோ அவர் ஒரு கட்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டு கட்சியை தொடங்க நினைக்கல அவர். அதனால எங்காவது போகணும், திமுகவுக்கு போயிருக்கலாம், நல்ல சாய்ஸாக தான் இருந்திருக்கும். பட் திமுகவில் போனால் அங்கே ஏற்கனவே அவரோட இருந்தவங்க பல பேர் அங்கே முன்னாலே போய் அங்கே செட்டில் ஆகி பல்வேறு பொறுப்புகளில் இருக்காங்க. இவர் அங்கே போனால் ஜூனியர் ஆகிடுவார் சேர்றதுல. அதனால அங்கே போகாமல் இருந்திருக்கலாம். அல்லது ரொம்ப காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டே இருந்தோம், 9 தடவை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், அங்கே போவானான்னு நினச்சிருக்கலாம். சரி, இன்னைக்கு அந்த முடிவை எடுத்துட்டு அப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தாவேக்கா தானே அவருக்கு இருக்கு. அதனால அங்கே போய் அவங்க கூப்பிட்டாங்களா, இவங்க கேட்டு போனாரா, அதுவும் அது தெரியாது.
ஆனா இது அந்த கட்சியில பிஜேபியோட ஒரு அசைன்மெண்ட், அவர் வந்து அங்க போனது அப்படின்லாம் சொல்றாங்க. பிஜேபி அசைன்மெண்ட் எல்லாம் பிஜேபி எடப்பாடிகிட்ட சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்க சொல்லி அப்புறம் நீக்கிற பிறகு இவர்கிட்ட சொல்லி அங்கே போக சொல்லி இதெல்லாம் அபரிவிதமான கற்பனைகள்லாம் அவங்க இஷ்டப்படுறத கற்பனை பண்ணிட்டு இருக்கலாம். பட் வாட் எவர் மேபி த ரீசன்ஸ் அதை விடுங்க. இன்னைக்கு ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு, வெளியேற்றப்பட்டார், அங்கே சேர்ந்திருக்கார், வெளியேற்றப்பட்டதுக்கான காரணம் அது 2 பேருக்கு உள்ள விஷயம். அது ஆனால் வெளியே வந்துட்டாங்கிறது உண்மை, அது நீக்கப்பட்டாருங்கிறது உண்மை. நீக்கப்பட்ட பிறகு எங்கேயாவது போகணும், அங்கே போயிட்டாருங்கிறது உண்மை. அது வீட்டில் இருக்க முடியாது. அவர் இப்போ அங்கே தனியாக இருக்கும்போது கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு அவர் தனியாக போயிட்டு வந்துகிட்டு இருந்தார். 10 பேர் நண்பர்களோ வேண்டியவங்களோ கூட இருந்திருக்கலாம். இப்போ அந்த கட்சியில் போன பிறகு ஏர்போர்ட்டில் போனால் அவர் கூட்டம் நிற்கிது, தொகுதியில் போனால் அவர் கூட்டம் நிற்கிது, ஆள் பின்னாடி 10 கார் போயிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் அவரை பின்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல, அது அவருக்கு பலம் தானே, அவருக்கு நன்மை தானே. விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இவர் ஜெயலலிதா இருந்திருக்காரு, 3 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு, அனுபவம் இருக்கும். ஒரு வர்ற சின்ன சின்ன கட்சிகள் யாராவது வந்தால் பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லை ஒரு டூர் போனால் அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை ஒரு பிரச்சனை அதிகாரிகள்கிட்ட பேசணும். வந்து மந்திரியாக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், ஒரு எஸ்பிட்டோ கலெக்டரோ கூப்பிட்டு சொன்னால் மற்ற ஆளுக்கு பேசுறதுக்கும் இவருக்கு பேசுறதுக்கும் அவங்க ஒரு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அப்படி பல்வேறு விஷயம் அவருக்கும் லாபம் இருக்கு. இவரை சேர்த்துக்கிட்டதுல விஜய்க்கும் லாபம் இருக்கு. விஜய்கிட்ட அரசியல் ரீதியா அங்க போனதுல இவருக்கும் நன்மை இருக்கு, அவருக்கும் லாபங்கிறத விட அவருக்கும் நன்மை, இவருக்கும் நன்மை. அந்த வகையில் இன்னும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதுல நம்ம அதை வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. விஜய் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் வந்து பேசிட்டே இருக்காரு, எம்ஜிஆர் பத்தின விஷயங்களை சொல்றாரு, அவர் இன்னொரு எம்ஜிஆராவே மாற நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு எம்ஜிஆர் வந்து தமிழக அரசியல்ல உருவாக முடியுமா? குறிப்பா வாரிசு அரசியல் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள் இன்னைக்கு வந்து அரசியல்வாதியா மாறும்போது இன்னொரு எம்ஜிஆரா மாறுறது மக்கள்கிட்ட எடுபடுமா? விஜய் இன்னொரு எம்ஜிஆர் ஆவாரா? எம்ஜிஆர் வந்து ஒரு மறைந்த பிறகும் இன்னும் மக்களோட இதயங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா அவர் செய்த சாதனைகள், முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு செய்த தொண்டு, தமிழ்நாட்டுக்கு செய்த தொண்டு, இது ஒரு பக்கம். இதை தாண்டி அவர் சினிமாவில் இருக்கும்போது சினிமாவுடைய உச்சத்தில் அவர் புகழ்கொடி நாட்டி ஒரு நம்பர் 1 கதாநாயகனா திகழ்ந்தது மட்டுமல்ல, சம்பாதிச்ச பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார் மக்களுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு கொடைவள்ளல், சில பகுதிகளில் ஏழை எளிய மக்கள் கடவுளாகவே பார்க்குறாங்க அவர். ஸோ அது மாதிரி ஒரு தலைவர் அவர். ஒரு எம்ஜிஆர் வந்து பல குடும்பங்களை வாழ வைத்த தலைவர். ஸோ அதனால அவருக்கு இன்னமும் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு கெட்ட பேர் இருக்குன்னா அவரை பற்றி யாராவது பேச மாட்டாங்கல்ல. ஒரு ஆள் பேரை சொன்னா தனக்கு அதனால லாபம் இல்லை அல்லது அதனால பிரயோஜனம் இல்லைன்னா யாரும் அவரை முன்னிலைப்படுத்தி பேச மாட்டாங்க. அதனால பிடிச்சது எம்ஜிஆர் இப்போ கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் சரி, நடத்திக்கிட்டு இருக்கவங்களும் சரி, எம்ஜிஆர் பேரை சொல்லாம அரசியல் தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளுமே அவர் பேரை சொல்லி தான் நடத்துறாங்க. யாராவது விவரம் தெரியாத ஒருத்தர் 2 பேர் வேணா விமர்சனம் பண்ணலாம், அவங்களுமே மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பையோ வாங்கி கட்டிக்கிற நிலையை தான் அவங்க பெற முடியுமே தவிர எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணக்கூடிய லெவலில் இந்த மண்ணோ மக்களோ கிடையாது, பண்ண முடியாது. அது சமகால தலைவர்கள் வேற. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் கட்சி நடத்தும் போது அதுக்கு சமகாலத்தில் இருந்த தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறது. கலைஞர் அவரை எதிர்த்தாரு, அவரை எதிர்த்து ஒரு கட்சி நடத்தினாரு. அது அந்த காலத்தில் சமகாலத்தில் இருந்த தலைவர்கள் நெஞ்சிரப்பனா கலைஞர் தலைவராக இருக்கும்போது அவற்றை வந்து அதுக்கு அடுத்த நிலையில தான் இவர் வந்து பொருளாளராக இருந்தார். கருத்து இவரோட எதிர்கட்சி ஆரம்பிச்சாரு. அதை ஏற்றுக்குவாங்க மக்கள். அவர் விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற. இப்போ இன்னைக்கு யாராவது ஒரு திருவண்ண கட்சியில் யாராவது இருந்துக்கிட்டு அதில் திருவண்ண அடையாளம் தெரியாமல் பத்திரிக்கை இருக்குது, ஊடகம் இருக்குது, டிவியில் வருது, யூடியூப்பில் வருங்கிறதுக்காக கண்டதை யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் எல்லாரும் பார்க்கறதும் இல்லை. பார்க்குற மக்களும் பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால யாரும் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்போ அறிவுள்ளவன் பண்ண மாட்டான், அது வேற விஷயம். அதனால அவரும் பாராட்டுறாரு, விஜயும் பாராட்டுறாரு. ஸோ அது வேற விஷயம். யார் வேணாலும் மறைந்த உடனே மறைந்த தலைவர்கள் வந்து எல்லா தலைவர்களுமே கடவுளுக்கு சமமானவர்கள். யார் வேணாலும் நான் கும்பிடுறேன், அவரை வழிபடுறேன், அவர் வழியில் நடக்கிறேன், அவரை பின்பற்றுறேன் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ஜிஆராகவே இன்னொரு எம்ஜிஆராக வர முடியாது. அதுங்கிறது இப்போ சினிமாவில் வர்றவங்களுக்கு ஒரு புகழ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஒரு ஃபேன்ஸு கிளப் இருக்குது, அல்லது ஒரு ஃபாலோயிங் இருக்குது, ஒரு
பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், ரசிகர்கள் இருப்பாங்க. ஓகே, அது கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களே வந்து தொண்டர்களாக மாறுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தரோட ஒருத்தரை கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தரோட ஒருத்தரை வந்து கம்பேர் பண்ண முடியும். இப்போ எம்ஜிஆர் மட்டும் இல்லை, எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், என் கலைஞராக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள், இன்னும் அகில இந்திய அளவில் ஒரு வாஜ்பாயாக இருக்கட்டும், சொன்ன இந்த மாதிரி ஒரு சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, இந்த மாதிரி டாப்பில் தொடங்கி அகில இந்தியிலேருந்து மாநிலம் வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களும், ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு ராமமூர்த்தி, ஒரு கல்யாண சுந்தரம், ஒரு சமது சொல்கிறேன், இது மாதிரி அப்துல் சமத் அவர்கள், இப்படி சொல்கிறபடி பல தலைவர்கள், ஒரு கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சகாப்தம். அவங்களோட ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது. சினிமாலேருந்து பல பேர் வந்திருக்காங்க. சினிமாவில் வர்ற எல்லாரும் வெற்றி பெற்றது கிடையாது. நிச்சயமா. நான் பேர் சொல்லி அவங்களாம் சொன்னால் அதுக்கு அப்போது இருந்த சூழ்நிலை, அவங்க போட்ட அலையன்ஸு, அவங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் தோற்று போயிட்டாங்க, வெற்றி பெறலைன்னு கூட சொல்ல முடியாது. பட் அப்போ இருந்து அவங்க எடுத்த அரசியல் ரீதியான நிலைப்பாடு, இன்னொரு பக்கத்தில் போயிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் போக முடியாத ஒரு நிலை, இன்னொரு நிலை எடுக்க வேண்டிய கட்டாயம், அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கூட சில பேர் தோல்விகளை கண்டிருக்கலாம். அதனால் மக்கள்கிட்ட அபரிமிதமான செல்வாக்கு, ரசிகர் கூட்டம் இருந்த பல தலைவர்கள் கூட அகில இந்திய அளவில், ஸ்டார்டிங் ஒரு அமிதாப் பச்சன்லேருந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு 6-7 பெரிய நடிகர்கள்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பித்த எல்லாரும் முதலமைச்சராக இல்லை, அதே ஆரம்பித்த எல்லாரும் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சினிமாலேருந்து வந்து எம்ஜிஆர் சினிமாலேருந்துன்னா ஒரு 40-50 அரசியல்லேருந்து அவர் வந்தார். 49 கட்சி திமுக ஆரம்பித்தது, ஒரு 50-51 கட்சியில் இருக்கார். அந்த கட்சியில் உச்சக்கட்ட பதவிக்கு அடுத்த பதவியில் இருந்திருக்காரு. அந்த கட்சியில் பொதுச்செயலாளர் தான் நம்பர் 1னா, பொருளாளர் நம்பர் 2, அது மாதிரிலாம் இருந்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அஸ்திவாரமாக தூணாக இருந்து பிரச்சாரம் பண்ணி சொந்த பணத்தை செலவு பண்ணி கட்சியை வளர்த்தாரு. அவரும் வளர்ந்தார், அது வேற. அப்படி பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ் இல்லையாம்பாங்க. என்டி ராமராவ் அரசியலில் வந்து ஏற்கனவே இருந்து எந்த கட்சியிலும் இல்லை அங்கே. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை, அவருக்கு ஒரே கட்சி தான், காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது. காங்கிரஸை எதிர்த்து அவர் ஒரே கட்சியை ஆதரித்து பெரிய கட்சியாக வந்தார், சிஎம் ஆகிட்டார். அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் எஜமானர்கள் முடிவு பண்ணணும். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒருத்தரை பார்த்து இவர் மாதிரி அவர் சினிமாலேருந்து வந்துட்டார், இவர் எம்ஜிஆர் அப்படின்லாம் யாரையும் சொல்ல முடியாது. அது சினிமாலேருந்து வந்தார், இவர் என்டி ராமராவ்னு யாரையும். இப்போ தெலுங்கானாவில் வந்து, ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் தான். அவர் வரும்போது வந்துட்டு இன்னொரு என்டிஆர் வந்துட்டாருன்னு தான் அவரை கொண்டாடினாங்க. இன்னொரு என்டிஆராக வரலையே, அவர் தம்பியாவது இப்போ டெப்டி சிஎம் ஆகிட்டார் ஒரு கட்சி ஆரம்பிச்சு. இப்போ அவர் அது கூட வரலையே. சொல்கிறேன், அது மாதிரி அது ஒருத்தர் கம்பேர் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இப்போ 2026 தேர்தல் களத்தில் ஒருவேளை தாவேகா வந்து பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள இணைந்தால் அவர்களுக்கு வெற்றி சாத்தியமா இருக்குமா? களம் எப்படி இருக்கும்? இல்லை, அதுதான் நாங்கள் பிஜேபியோட போக மாட்டேன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி எனக்கு கொள்கை ரீதியான எதிரி, அதனால பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் திருப்பி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பிச்சதுலேருந்து அது தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் அதிமுகவை வேறு திட்டுறதில்லை அதிகமாக. ஆனால் அதிமுக பிஜேபியோட கூட்டணி ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. அப்போ இவர் அதில் பிஜேபியில் போக முடியாதுன்னா அந்த கூட்டணியில் போக முடியாது. இப்படி பார்த்தா தனியாக தான் நிற்கணும். ஒருவேளை கடைசி நேரத்தில் இல்லை நான் ஏதாவது போகிறேன்னு அப்படி முடிவு பண்ணால் அது ஒரு அதை அந்த முடிவை பொறுத்தருக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்படி எங்கே போனாலும் இப்போ நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களில் முக்கிய தலைவர்களில் ஒருத்தர். எங்கள் கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, வெற்றியை நிரூபித்திருக்கிற கூட்டணி. பார்லிமெண்ட்டு, அசம்பிளி, சட்டசபை, அதுக்கு முன்னால் வந்து உள்ளாட்சி, இதில் எல்லாம் வெற்றி பெற்றுக்கிற கூட்டணி, உடையாமல் இருக்கிற கூட்டணி. இப்போ திமுகவிலையும் சேதாரம் இல்லாமல் ஒன்றா இருக்கிற கட்சி. ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்குது, ஒன்றா இருக்குது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்குது, ஒன்றா இருக்குது. ஏற்கனவே வெற்றியை நிரூபிச்சிருக்கு. அதனால் யார்கிட்ட போனாலும் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு வங்கிகள் அடிப்படையிலையும் சரி, அந்த கட்சிகளுடைய செல்வாக்கு, தலைவர்களுடைய செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு மொத்தமாக காங்கிரஸுக்கு, நேரு குடும்பத்துக்கு, ராகுல் காந்திக்கு ஒரு மக்கள் கூட்டம், ஒரு ஆதரவு, அவர் மேலே ஒரு அன்பு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஸ்டாலின் 4 வருஷம் சிஎம்மாக இருந்து அவருடைய தலைமையை அவர் நிரூபிச்சிருக்காரு, மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்திருக்காரு. ஸோ அதனால் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, வெற்றி பெறும் அந்த கூட்டணி. நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.